எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மேக் எக்ஸ்ப்ளோரர் சேனலுங்க. ஒரு சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மனசில் ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்கள், டிரைவர் நண்பர்களுக்கு, யார் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம இன்றைக்கி இந்த ஹேண்ட் பிரேக்கோட ஒர்க்கு இது எப்படி வந்து ஒரு ஒரு ஆபத்து காலத்தில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த ஹேண்ட் பிரேக் எதுக்கு அப்படின்னாக்க, வண்டி கொண்டு போயிட்டு நம்ம எங்கேயா பார்க் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னாக்க பார்க்கிங் பிரேக்னு நம்ம சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்க, நம்ம வந்து வண்டி நிப்பாட்டிட்டு மேலே புல் பண்ணோம்னா லாக், அதாவது அங்கே ரேக்கர் இருக்கும், இதில் கேபிள் மூலிமா வந்துட்டு இந்த புல்லிங் இந்த லாக் ஆகிட்டு, இங்கே பாருங்கள் இந்த லாக்கர் தான் இங்கே லாக் ஆகிட்டு, அதாவது இது பிரேக், அதாவது ஹேண்ட் பிரேக் வந்து லாக் ஆகிட்டு நின்றுங்க. பேக்கில் இருக்கிற பின்னாடி வீலில் இருக்கிற ரெண்டு வீல் பக்கமும் இருக்கிற ஹப்பில் இருக்கிற அந்த லைனிங், பிரேக் லைனிங்கை இழுத்து பிடிச்சிக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது அப்போ பேசிகிட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கால், அதாவது ஆயிலால் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரேக் போட்டோம் அப்படின்னாக்க பிரேக் பிடிக்கிற வண்டிங்க. இது ஏர் பிரேக் கிடையாது, ஹைட்ராலிக் பிரேக் உள்ள வண்டி. இது ஹைட்ராலிக், அதாவது வேக்கம் பூஸ்டரால் வந்துட்டு பவர், வேக்கம் பூஸ்டர் பவரில் ஹைட்ராலிக் பிரேக்கில் ஒர்க் பண்ணுற ஒரு வெஹிக்கிளுங்க. இது எப்படி வந்துட்டு நமக்கு வந்து ஆபத்து காலத்தில் வேலை செய்யும் அப்படின்னாக்க, ஒருவேளை நமக்கு வீல் சிலிண்டர் இன்கேஸ் இல்லை ஏதாவது லீக்கேஜ் ஆகுது, இல்லை ஹோஸ் ஏதாவது உடஞ்சிருச்சு, அதாவது ஓட்டையாயிடுச்சு, நமக்கு ஆயில் லீக் ஆகுது அப்படின்னாக்க, அந்த சமயத்தில் ஸ்லோவான ஸ்பீடில், அதாவது 20 km/h போயிட்டு இருக்கும்போது, 20 km/h, அதாவது வண்டி ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் கியரில் மட்டும்தான், ஃபஸ்ட் கியர்லேயும் செகண்ட் கியர்லேயும் ஒரு 20 km/h தான் வந்துட்டு நமக்கு 20லேருந்து 30 தான் போகுது அப்படின்னாக்க, அந்த சமயத்தில் இந்த பிரேக்கு நமக்கு யூஸ் ஆகும். எப்படின்னாக்க, நம்ம நார்மலாக இந்த ஹேண்ட் பிரேக்கை இழுத்தோம் அப்படின்னாக்க இது லாக் ஆகும். இந்த பட்டனை அழுத்தினோம்னா கிலோமீட்டர் ரிலீஸ் ஆகுங்க. ஆனால் நமக்கு அந்த மாதிரி பிரேக் ஃபெயிலியர் சமயத்தில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தூக்குறோம்னா பின்னாடி லைனிங் வந்து ஹைட்ராலிக்காக ஒர்க் ஆகாமல் மேனுவலாக, அதாவது கேபிள், அதாவது இங்கே இருக்கிற நம்ம அந்த ரோப் கேபிள் மூலிமா பார்த்தீங்கன்னாக்க ஒர்க் ஆகுங்க. இழுத்தோம்னா கண்டிப்பாக பிடிக்கும், உங்களுக்கே தெரியும். இது இழுத்திங்கன்னா கண்டிப்பாக வண்டி ஸ்லோவாகும். என்ன ரீசன்னா, இந்த கேபிள் போயிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடிக்கு அந்த ரோப் கேபிள் பார்த்தீங்கன்னாக்க அட்லாஸ்ட் அந்த கீழே வீல் வரலும் போகும், அது வரலும் போயிட்டு இழுத்து பிடிக்கும். அது மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் பிரேக் வர இதை வந்துட்டு இழுத்து பிடிக்கும். அப்போ இழுத்து பிடிக்கும்போது என்ன ஆகும், நம்மளோட வண்டி வந்து ஸ்பீடு குறையுங்க. இதுதாங்க வந்துட்டு இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து ஹைட்ராலிக் பிரேக் மட்டும்தான் அப்ளிகபிள். ஏர் பிரேக்கு கண்டிப்பாக இது வந்துட்டு நான் அப்ளிகபிள் தாங்க. உங்களுக்கே தெரியும், டிரைவர் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும், நல்லாவே வந்துட்டு தெரிஞ்ச விஷயம் ஒன்று. இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும்தான் அப்ளிகபிளா அப்படின்னு